வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆஃபர் தமிழ். நம்ம சேனல்ல நகைக்கடன் தள்ளுபடி 2026 பற்றிய உண்மையான நம்பத்தகுந்த அறிவிப்புகளை தொடர்ச்சியான வீடியோக்களா பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி இந்த பிப்ரவரி 3வது வாரத்துல என்னென்ன புதிய அறிவிப்புகள் வந்திருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. இந்த பிப்ரவரி மாசத்தின் 3வது வாரத்தின் தொடர்ச்சியில எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்கின கடன்கள் அனைத்தும் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்காங்க. அது என்ன வாக்குறுதி? தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய புதிய செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன செய்திகள்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன இன்ப அதிர்ச்சி செய்தி? இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2026 பற்றிய அதிர்ச்சி தரும் ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. அந்த உண்மை தெரிஞ்சா நீங்க ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க. இப்படி நகைக்கடன் தள்ளுபடி 2026 பற்றிய 4 முக்கிய அறிவிப்புகளை தான் இன்னைக்கு வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஒவ்வொரு அறிவிப்புமே ரொம்ப முக்கியமானது. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2026 பற்றிய உண்மையான நம்பத்தகுந்த தகவல்களை உங்களால முழுசா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன ஆஃபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால பார்க்க முடியும். தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த புதிய அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாங்க. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர்றதுனால எல்லா கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிட்டு வர்றாங்க. அப்படி அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்கின கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. கூடவே மாணவர்களுடைய கல்வி கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தாங்க. கூடவே மகளிர் சுயஉதவி குழுக்கள் கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க. இப்ப தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயா வழங்கிட்டு வர்றாங்க. இந்த தொகையை அடுத்த அதிமுக ஆட்சி வந்தா 2000 ரூபாயா உயர்த்தி புலவழக்கு திட்டம் அப்படிங்கிற பேர்ல வழங்கப்படும் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதியை அறிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பழைய வாக்குறுதி. இப்ப புதுசா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புதிய வாக்குறுதியை அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நடைபாதை வியாபாரிகள் கூட்டுறவு சங்கங்கள் வாங்கின கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. கூடவே சிறுபான்மையின பெண்களுக்கு தொழில் தொடங்க வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு புதிய அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த நடைபாதை வியாபாரிகள் கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்கின கடன்கள் அனைத்தும் முழுமையா ரத்து செய்யப்படும் மற்றும் சிறுபான்மையின பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு புதிய வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற 2 புதிய அறிவிப்பு இந்த வாரம் புதுசா வெளியாயிருக்குங்க. தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர்ற அந்த நேரத்துல தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டது அடுத்து அவங்க நகைக்கடன் தள்ளுபடி 2026 அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத காட்டுதுங்க. இன்னும் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு தேதி அறிவிக்கப்படாத நிலையில எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி 2026 பற்றி புதிய அறிவிப்பை வெளியிடுவாரா அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல தமிழகத்தினுடைய இடைக்கால பட்ஜெட்டை வெளியிட்டாங்க. இந்த பட்ஜெட்ல நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய ஒரு புதிய செய்தியை சொல்லியிருந்தாங்க. அது என்ன செய்தி அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழகத்துல திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதுல என்னென்ன விவரங்கள் அப்படிங்கறத தான் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த செய்தி குறிப்புல சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மொத்தம் 14.50 லட்சம் பயனாளிகளுக்கு 6 கோடி மதிப்பிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை அவங்க இந்த கூட்டத்தொடர்ல வெளியிட்டு இருக்காங்க. கூடவே 30 லட்சம் விண்ணப்பங்கள் தகுதியற்றது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியுமே வெளியிட்டு இருக்காங்க. தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் கூறிய இந்த செய்தி குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, மொத்தம் 14.50 லட்சம் பயனாளிகள் இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2021ல பயனடைஞ்சிருக்காங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2021 மொத்த மதிப்பு 6000 கோடி ரூபாய். இதுல தகுதி இல்லாத விண்ணப்பங்களா நிராகரிச்ச பயனாளிகளுடைய மொத்த எண்ணிக்கை 30 லட்சம் விண்ணப்பங்கள். 2026 நகைக்கடன் தள்ளுபடி வந்தா
இப்பயும் இதே மாதிரி தகுதியற்ற விண்ணப்பங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருங்க. அப்படி கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த நாக்கடன் தள்ளுபடியில என்னென்ன தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் அதை ஒரு தனி வீடியோவா உங்களுக்கு போட்டு விடுறேன். அடுத்ததா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அந்த புதிய அறிவிப்பு என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாங்க. தமிழ்நாட்டுல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல 1.31 கோடி மகளிர்கள் பயன்பட்டுக்கிட்டு வர்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இந்த திட்டத்துல உள்ள ஒவ்வொரு மகளிருக்கும் 1000 ரூபாய் மாசம் அவங்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பிப்ரவரி மாசம் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இந்த 5000 ரூபாய் தொகை எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பேசிய திரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த 5000 ரூபாய் தொகை பற்றிய விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க. அது என்ன விளக்கம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் தான். ஆனா இந்த பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் இப்படி 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலா கோடைகால சிறப்பு தொகை அப்படின்ட்டு ஒரு 2000 ரூபாய சேர்த்து கொடுத்து 5000 ரூபாயா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இருக்கிற பெண்களுக்கு வழங்கியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பேசிய அமைச்சர் திரு கீதா ஜீவன் அவர்கள் இனிமே வருங்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகை தொடர்ந்து வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இதன் மூலம் அடுத்த வருஷமும் பிப்ரவரி மாசம் இதே மாதிரி நம்மளுக்கு கோடைகால சிறப்பு தொகையா 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவிப்பை அமைச்சர் திரு கீதா ஜீவன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவினுடைய தமிழக முதல்வர் இப்படி அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டது. அடுத்து அவர் நகைக்கடன் தள்ளுபடி 2026 அவருடைய தேர்தல் வாக்குறுதியில வெளியிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தாங்க காட்டுது. அடுத்ததா இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடி பற்றி இப்ப அதிகமா பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரு செய்தி என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாங்க. நான் கடந்த வீடியோல தமிழக அரசு தற்போது கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும் நகைக்கடன்கள் தள்ளுபடி பற்றிய தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியா தாங்க இப்போ ஒரு புதிய செய்தி அதிகமா பரபரப்பா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது என்ன செய்தி அப்படின்னா, தற்போது தங்க நகைகளுடைய மதிப்பு உயர்ந்துருச்சுங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு தங்க நகையினுடைய மதிப்பு ஒரு கிராம் 4000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் இருந்துச்சு. ஆனா தற்போது ஒரு கிராம் 14000 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்குங்க. இதனால கூட்டுறவு சங்கங்கள்ல வச்ச கடன்களுடைய தொகையுமே அதிகமா இருக்குங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்கள்ல இருந்த நகைக்கடன்களுடைய மொத்த மதிப்பு 6000 கோடி ரூபாய்க்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா தற்போது நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டா 2026ல 20 கோடி ரூபாயிலிருந்து 25 கோடி ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்குங்க. இதற்கு முக்கிய காரணம் தங்க நகையினுடைய மதிப்பு கூடுனது தாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதுல ஒரு சவரனுக்கு 30,000 ரூபாய் நீங்க வச்சுக்கிட்டா கூட 5 சவரனுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் மொத்தமா ஆகுங்க. ஆனா இந்த 2026ல 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்யணும்னா ஒரு சவரனுக்கு இப்ப 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5 சவரனுக்கு 2,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் தமிழக அரசு நகைக்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டியிருக்குங்க. இதனால நகைக்கடன் தள்ளுபடி 2026 வந்தா தமிழக அரசுக்கு அது ஒரு மிகப்பெரிய தொகையா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த புதிய செய்தி தாங்க இப்ப எல்லாராலும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. தற்போது கூட்டுறவு சங்கங்கள் உள்ள மொத்த நகைக்கடன்களின் மதிப்பு 20,000 கோடி ரூபாயிலிருந்து 25,000 கோடி ரூபாயா இருக்கும். இதை எப்படி தமிழக அரசு தள்ளுபடி செய்ய முடியும் அப்படிங்கிற செய்தி தாங்க இப்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு பார்த்த இந்த புதிய 4 செய்திகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேங்க. இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடி பற்றி என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. 2026 நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்குமா? தகுதிகள் என்னென்ன? 2021 இருந்த நிபந்தனைகள் என்னென்ன? ஏன் அந்த 30 லட்சம் பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் இன்னொரு வீடியோல அதை பத்தி விளக்கமா சொல்றேன். இந்த புதிய அறிவிப்புகள் தெரியாம இருக்கிற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து உதவுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கறதுக்கு ஆஃபர் லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.